என்ன பாஸ் நடக்குது நம்ம நாட்டில்? அதாவது லைக் வருஷக்கணக்கா உட்காந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நம்மளோட மாணவர்கள். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர 45 கொஸ்டினில் 42 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக லீக் ஆகி இதனால் 13க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட நாட்டில் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு எக்ஸாக்ட் டைமில் அதுக்காக தன்னோட உயிரையே கூட கம்ப்ளீட்டாக மதிக்காமல் ஒரு மாமனிதர்னே சொல்லலாம். அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் கம்ப்ளீட்டாக இறங்கியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 21 நாள் அவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் அவரை திடீர்னு வந்து போலீஸ் அங்கே வராங்க, குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மனுஷர் யார்? இந்த சிஜேபி அப்படிங்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன் இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டை எடுத்து வைக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏன் இவ்வளோ அழுத்தம் இருக்குது, இவ்வளோ ப்ரெஷர் ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது, அண்ட் டெல்லியில் இப்போ கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது இந்த சிஜேபி அப்படின்னா இவங்க யார் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இவங்க ஒன்றும் நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் கட்சி டேரெக்டாக வந்து எலெக்ஷனில் நிற்கிறவங்களாம் கிடையாது. இது ஒரு கோவத்தோட வெளிப்பாடுனால டேரெக்டாக ஓப்பன் பண்ண ஒரு ஆன்லைன் சட்டையர். இதை யார் ஓப்பன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் தீக்ஷே அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். எதுக்காக ஓப்பன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சரியில்லை, சும்மா கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா விஷயத்தையும் நோண்டி பிளிக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வழக்கம் போல் அவங்க எல்லாமே வேலை வெட்டி இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா விடுவாங்களா? பயங்கர சீரியஸாக கையில் எடுக்கிறாங்க. சீரியஸாக கையில் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள வாங்க, கரப்பாம்பூச்சி வந்து என்ன பண்ண முடியும், நம்மலாம் ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி இவர் வந்து கிரியேட் பண்ணாரு. இவங்க எதிர்பார்த்ததை விட மேசிவ் சக்ஸஸே கிடைச்சது. சும்மா ஒரே வாரத்தில் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, எக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஃபாலோவர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அஃபிஷியல் அந்த பிஜேபியோட ஃபாலோவர்ஸை விட இந்த கட்சிக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் வந்து பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே தான் நம்மளோட சிஜேபியோட ஒரு மெயின் நம்ம வந்து கன்சர்னாக பார்க்க வேண்டிய விஷயம். இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அண்ட் என்னென்னலாம் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா பீப்புளாலையும் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு ஒரு பெரிய அரசியல் பின்பலமோ அவங்கெல்லாம் யாருமே இதை ஓப்பன் பண்ணல. இதை ஓப்பன் பண்ணது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறனால தான் இப்போ இது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக பார்க்க. அண்ட் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒன்று வருது. சரியா? அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம், அதாவது ஆல்ரெடி இந்த நீட்டுக்கு பின்னாடி தமிழ்நாடு பயங்கரமான ஒரு அப்போசிஷனில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் டெல்லியிலையும் நிறையா இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் 45 கொஸ்டினில் 42 கொஸ்டின் லீக் ஆகி அண்ட் மாணவர்களோட உயிரெலாம் வந்து தற்கொலைக்கு ஆளாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் டேரெக்டாக போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. காமாக போயிட்டு இருந்த போராட்டம் தான். பட் இவங்க கொஞ்சம் வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்களே வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்குனது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் வந்து ராஜினாமா பண்ணணும், இதுக்கு காரணமா இருந்தவரே அவர் தான், இந்த 13 டெத்துக்கும் அவரு தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்ட களத்துல ரொம்ப சீரியஸா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறோம். அதாவது லடாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்காகவும் இல்லை கிளைமேட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி போராட்டம் பண்ண ஒரு முக்கியமான நபரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சுக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி தான் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்த அந்த 3 இடியட்ஸ் அண்ட் அதோட தமிழ் ரீமேக்கான நண்பன் படத்துலலாம் வந்து கொசக்சி பசப்புகள் அப்படின்ற கேரக்டர் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவர் நினச்சிருந்தா இவர் பாட்டுக்கு அவரோட பாஷ் லைஃப்பில் அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக பசங்க வந்து இப்படி தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்து அவருக்கு மனசு கேட்காம அவர் டைரெக்டாக இந்த போராட்டத்தை நான் லீட் பண்ணுறேன் அண்ட் இதை வந்து சாதாரணமாக இருக்க போகிறதில்ல, நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்து டெல்லியோட அந்த வெயிலில் அவர் பாட்டுக்கு உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே கேஷுவலாக பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குது யோகி அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 21 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து தன்னை வந்து அங்கே வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்
இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இவரை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க சொன்ன விஷயம்லாம் இன்னுமே ரொம்ப வேர்ஸாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் செக் பண்ண டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7 கிலோ வரைக்கும் இந்த 21 நாளில் அவர் போயிட்டாரு. அண்ட் இந்த 7 கிலோ லாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவருக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இவருக்கு சீரியஸ் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னு டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் அவ்வளோ அலர்ட் பண்ணியுமே சோனம் வாங்சுக் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து இங்கேருந்து எந்திரிக்க போகிறதில்ல, இதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பதில் சொல்லியே ஆகணும், இவங்க கவர்மெண்ட் வந்து எனக்கு பதில் சொன்னால் தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்தவித சம்மந்தமுமே இல்லை இவருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும். அண்ட் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் அவங்கள பற்றி அந்த குழந்தைங்களோட இதெல்லாம் ஆசையாக வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு கட்டத்தில் யாருமே எந்த பின்பலமும் இல்லாமல் டைரெக்டாக உள்ளே வந்து லைக் போராட்டத்தில் குதிச்ச இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்னோட உயிரையும் வந்து ரொம்ப பணையம் வச்சுட்டு தான் இந்த போராட்டத்தை கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க டைம்லையும் நிறையா கான்ட்ரவர்சி எல்லாமே வந்துச்சு. லைக் இதை வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சா இல்லை யார் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன போட்டுட்டு இருந்தாங்க, அந்த லைக் டெல்லி சைடில் இருக்க அந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே நாட்டில் இருக்கவங்க இவர் வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்குல்ல, சும்மா வந்து இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் அந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, சிக்கன் சூப்லாம் இருந்துச்சு, அவர் எல்லாமே நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்காருன்னு இவர் மேலே பயங்கர லைக் அவதூறு எல்லாமே பரப்புனாங்க. ஆனால் அது எதுவுமே யாராலையும் ப்ரூவெல்லாம் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவர் உண்மையாக அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் வந்து எல்லா உணவரத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வழக்கம் போல தான் எந்த விஷயம் நடந்தாலும் அவங்களுக்கு தேவை ஒரு டைவர்ஷன் தானே. ஸோ அந்த டைவர்ஷனையும் லைக் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் லைக் கண்டினியூஸாக 21 டேஸை கடந்து போகிறப்ப தான் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் ஒரு பார்ட்டியோட போராட்டம்ன்றதை தாண்டி லைக் இந்தியா முழுக்க இதுக்கு அட்டென்ஷன் வில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்றது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். நம்ம போன சாட்டர்டே காலையில் ஜூலை 18 அப்போ என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 போலீஸ் பக்கம் குண்டுக்கட்ட அங்கே போயிருக்காங்க. அங்கே சோனம் வாங்சுக்கை வந்து திடீர்னு அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 21 நாள் சாப்பிடாத ஒரு மனுஷனை டைரெக்டாக குண்டுக்கட்ட தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க. இன்ஃபேக்ட் எப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ் எந்த கண்டிஷனில் அங்கே போச்சுன்னா லைக் அங்கே இருக்கவங்க எல்லாம் பேக் டு பேக் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸோட டோரை கூட க்ளோஸ் பண்ணலை, விட்டா போதுன்ற மாதிரி அவங்க ஓடிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் என்ன பண்ணாங்க சோனம் வாங்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் சப்தார் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அவரோட வைட்டல்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, கண்டினியூஸ் அப்சர்வேஷன்லேயே வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லைக் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அவருக்கு எந்த உணவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அங்கேருந்து எழுதின லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சட்டவிரோத காவலில் வச்சுருக்காங்க, அண்ட் இது வந்து இதனால் என்னோட பேச்சுரிமை எல்லாமே இங்கே வந்து பறிக்கப்படுது அப்படின்னு அவர் பகிரங்கமாக ப்ரெஸ்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. சோனம் வாங்சுக் வந்து போலீஸ் வந்து அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அபிஜித் ஜிக்ஷே இருக்காருல்ல, சிஜேபியோட லைக் இப்போது ஆக்டிங் பிரசிடென்ட்னே சொல்லலாம் அவர். லைக் அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சிஜேபி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக வந்து அங்கே லைக் நானும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்துட்டாரு. அவரும் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்றது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க என்டையராக எல்லாரையும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் 20 நாள் வந்து ஒருத்தர் ப்ரொட்டஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ திரும்ப வந்து இது கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எமோஷனலான ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. அங்கே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த நீட்னால தற்கொலை பண்ண ஒரு மாணவியோட அப்பா வந்து டைரெக்டாக அங்கே வந்துட்டாங்க. அவங்க அபிஜித்தோட கையை பிடிச்சிட்டு, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஹெல்த்தை லைக் ஸ்பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தீங்க அப்படின்னா எங்களை யார் லீட் பண்ணுவா, அடுத்து இந்த மாதிரி லைக் 1000 குழந்தைங்களோட லைக் லைஃபே வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேணாம். அண்ட் அதுக்கு மாறாக நீங்கள் ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து அடுத்து நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்க போகிறது மண்டே வந்து நடக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தான் எங்களை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்பார்க்காக இருக்குது. இன்றைக்கி நடந்த அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அபிஜித் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. அண்ட் சரி நம்ம வந்து இப்போ பெரிய வந்து ஒரு ரேலியை பிளான் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணுன்ற டிசிஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, இன்றைக்கான ஸ்டோரிக்கு நம்ம வருவோம். ஜூலை 20 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே ரேலியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ வந்து 10-20 பேர் வருவாங்கன்னு நினச்சா அங்கே லட்சக்கணக்கில் திரண்டுட்டதாக சொல்கிறாங்க. லைக் அங்கேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்ததும் கவர்மெண்ட் சும்மா இல்லை, பிகாஸ் அவங்க வரது வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி, அதை இமீடியட்டாக நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு
வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேரிகேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது அந்த லீத்தல் கேஸ் எல்லாமே லைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் இவங்க தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அங்கேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேரிகேட்லாம் தாண்டி வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்த உடனே போலீஸ்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, தடியடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லாரையுமே தாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாகுது, வீடியோவில் எல்லாமே வைரல் ஆகுது, நிறைய பேர் தாக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து சரியாகவே படலை. அண்ட் வெளியே தான் இவ்வளோ கலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் யாரும் சும்மா இல்லை. ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே டேரெக்டாக கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரூலிங் பார்ட்டியை. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன நீட் எக்ஸாமா இல்லை சீட் எக்ஸாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. உள்ளேயும் கடும் அமளி நடக்குது. சரியாகவே யாரும் ஒருத்தர் பேசலை, எல்லாம் சண்டையாக போய் முடியுது. அண்ட் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிஜேபியை சேர்ந்த முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அரெஸ்ட் பண்ணி லைக் ஒரு டிடென்ஷனில் வைக்கிறாங்க. இது வந்து பயங்கர பேச்சு பொருளாகுது டெல்லி ஃபுல்லாக. ஏன்னா உண்மையை சொல்ல போனால் இப்போ டெல்லி ஃபுல்லாகவே பயங்கர கலவரமாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒன்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேட்சோட நடக்கிற செலிப்ரேஷன்லாம் கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி 5 வருஷமா ஒரே ரூமில் உட்காந்து படித்த ஒரு மாணவனோட கனவு ஒரே பேப்பர் லீக் ஆனனால எப்படி சுக்குநூறாக உடையதுங்கிறதெல்லாம் நியாயமான கேள்வியாக தான் எனக்கு வந்து படுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்கே சோனம் வாங்சுக் அப்படின்றவர் தன்னோட உயிரையே வந்து பணயம் வச்சு இங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அண்ட் இப்போது என்னோட ஃபீட்பேக் இதில் நான் என்ன டேக்அவே எடுத்துக்கிறேன் அண்ட் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை தான் உண்டாக்கும். ஏன்னா வந்து இப்படி போராட வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம எல்லாமே இருக்கோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு சரிவர எதையுமே வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது என்னோட ஸ்ட்ராங் கண்டப்ஷனாக இருக்குது. ஏன்னா லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இத்தனை பேர் கூடியிருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட் சைடில் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ஒரு வார்த்தை வெளில வரல. மாறா என்ன வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்லேருந்து இல்லை இதெல்லாம் ஃபேக் ப்ரொட்டஸ்ட்டு, அவங்க உண்ணாவிரதம்லாம் இருக்கலை, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்லாம் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் தான் வைக்கிறாங்க மாற்றி மாற்றி. அண்ட் இங்கே ஃபேக் அலிகேஷன்ஸை விட்டுட்டு டைரெக்டாக வந்து இவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணி இந்த விஷயம் என்ன நடந்துச்சு, இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறோங்கிறது இது வரைக்கும் எந்த மினிஸ்டரோ இல்லை எந்த பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒருத்தங்களோ பேசி நான் பார்க்கவே இல்லை. அண்ட் இதுக்கு சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து மாற்றுச்சு, என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன் அனிதாங்கிற பேர் இப்போ வரைக்கும் நம்மளுக்குள்ளெல்லாம் வந்துட்டு போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட் நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குன்னு தான் அவர் எல்லா இடத்துலையுமே நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு ஆதரவு கூட தெரிவிக்காதது தான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்குது. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக இந்த ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆதரவாவது தெரிவிச்சிருக்கணும். இது ஏன்னா லைக் டிஎம்கேல சார்ந்த ராசா வந்து டைரெக்டாக போய் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அண்ட் பிரகாஷ் ராஜ் வந்து அங்கேயே இருந்து அவரும் சேர்ந்து போராடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட், நம்ம கவர்மெண்ட்டும் இது சம்பந்தமாக லைக் அவங்க பேச ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட கருத்து. சரி, இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த நீட் எக்ஸாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு, எவ்வளோ வழிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஸ்டோரி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிற எல்லாரையுமே வந்து இம்பேக்ட் பண்ணுங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. சரியா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. சரியா? அண்ட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோகி.